மோசே கண்ட தரிசனம் அவனை உருவாக்கத்தக்கதாக தேவ சமூகத்தின் கிட்டே அழைத்தது. அவன் அந்த தரிசனத்தை கண்டு கிட்டே வரும் பொழுது அவன் உருவாக்கப்பட்டான். ஆண்டவரே, எங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் காணத்தக்கதாக இன்னும் கிட்டி சேர்ன ஆண்டவரை கர்த்தர் வைராக்கியத்தோடு கூட தேடணும். அநேகருக்கு ஆச்சரியத்தை தரத்தக்கதாக ஆண்டவர் இந்த பூமியில் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அழைப்பை புரிந்து கொண்டு நாங்கள் நடந்த கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய புகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள். கடந்த வாரத்தில் பார்த்த ஒரு சில காரியங்களை ஓரலாய் பார்த்துவிட்டு மறுபடியுமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். 7வது அதிகாரத்தின் 31வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். வாசிங்க. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று நன்றாக புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் பேசுகிறார். அங்கே மோசே தேவன் அண்டையிலே கிட்டே வரும் பொழுதுதான் தேவன் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் ஒருவேளை என் வாழ்க்கையில தேவனை விட்டு தூரமாவே இருப்பேன்னா ஒரு நாளைக்கும் கர்த்தர் பேச மாட்டாரு. உன்னை தேடி வந்து பேசுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்கிட்ட வந்து பேசணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, அவர் எனக்கு சொல்லிட்டா நான் செய்யறேன்னு. அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அது என்ன ஆடு, வணங்கா கழுத்துள்ள ஆடு. அதை நம்ம இன்னாதான் நிமித்தி கொண்டு வந்தாலும் அது கோணையா தான் போகும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வணங்கா கழுத்துள்ள ஆடெல்லாம் என்னைக்குமே வணங்காது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அவங்க கிட்ட வந்து என்னைக்குமே பேச மாட்டாரு. தரிசனத்தை கண்ட மோசே இடத்துல தேவன் பேசினார். காரணம் என்ன சொல்லுங்க? அவர்கிட்ட போனார். அல்லேலூயா. வாழ்க்கையில தேவன் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகின்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் நம்மளை நடத்தி வருவாரு. அதுக்கப்புறம் நம்ம தான் தேவனை தேடி போனோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கோ, கர்த்தர் தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மை இல்ல, கர்த்தரை தேடுகின்ற ஜனத்துக்கு தான் ஒரு நன்மை இங்க குறைவுபடாது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை எந்த மனிதன் தேடுகின்றானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில குறைவுகளை தேவன் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. சிலர்லாம் தேடினாலே வயிறு வலி வந்துடும். தேடுறதுக்கு என்ன ஆயிடும் உங்களுக்குலாம்? அல்லேலூயா. ஆனா கர்த்தரை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாதபடிக்கு தேவன் பாருங்களேன், ஊழியம் செய்கின்றவனுக்கும் செய்யாதவனுக்கும் ஒருவேளை தேவனை தேடுகின்றவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அங்கே மோசே அந்த தரிசனத்தை கண்டபோது அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படிக்கு சமீபித்து வருகையிலே, நான் ஆபிரகாம். அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுகிறது. நான் ஆபிரகாமுடைய தேவன், நான் ஈசாக்குடைய தேவன், யாக்கோபுடைய தேவன் என்று கடந்த நாட்களில் அவர் ஏன் ஐயா அந்த 3 நபர்களுடைய பெயரை சொன்னார் என்பதை கொஞ்சம் ஆவியானவர் நமக்கு விளக்கமாய் பேசினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இனியும் தொடர்ந்து தேவன் பேசுவார். ஆனா இவை எல்லாவற்றுக்கும் காரணம் நம் பரத்தை பார்க்க வேண்டிய பார்வை ஒன்று மட்டுமே. ஒருவேளை மற்ற யாரோடு கூட பேசாத தேவன் உங்களோடு கூட ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம். அல்லது வாரம் ஏன் இதே காரியத்தை மறுபடியும் தேவன் என்னோடு கூட பேசிக்கின்றார் என்று நீங்கள் சிந்திக்கலாம். தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாகத்தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதாக இன்னும் கிட்டி வருவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய சத்தம் நம் செவிகளிலே துணிக்கும். அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவூலம் பற்றின சத்தம் யாருக்கு? கிட்ட போனவனுக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கிட்ட போவீங்கன்னா தேவ சத்தம் கேட்கும். அல்லேலூயா. நான் தூரமாவே இருப்பேன்னா சத்தம் கண்டிப்பா கேட்காது. நான் கேட்காத காதை வச்சிருந்தா கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்?
பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, அது காது கடைசி வரைக்கும் கேட்காது. அல்லேலூயா. சிலர்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு காது கேட்காதுன்றாரு, காலையில் ஆசீர்வாதத்தை கூப்பிட்டு என்ன பண்றாரு, காது கேட்காது கண்ணு தெரியாதுன்றாரு. கர்த்தரை தேடலன்னா அப்புறம் எதுக்கு காது? காதை உண்டாக்கினவர் தான் நம்ம கிட்ட பேசுகிறாரு. நம்மளுக்கு காது இருந்தா கேட்காம இருந்துச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு நாள் பாஸ்டர்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் ஒருவேளை பேசாம இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் இதையெல்லாம் எதற்கு திரும்ப நம்மளுக்கு பூரணப்படுத்தி கொடுத்தாரு? அது மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல. வாய் எதுக்கு கொடுத்தாரு? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் மகத்துவமுள்ள அந்த தேவனை துதிக்கவும் தான் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு நம்ம பயன்படுத்துறதே 3 நேரம் ஏதாவது ஒண்ணு அரைச்சுனுக்கிறோம். அல்லேலூயா. கலை மகன் இடத்துல சொன்ன போஜன பிரியனா இருந்தா நீதிமொழிகளை சொல்ல போறதுல தொண்டையில என்ன வை, கத்தி வை. அவன் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நான் பாக்குறான். என்ன இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்றானா, நம்மள இல்ல சாப்பிடவே கூடாதுன்றானா? அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வர வர நாளுக்கு நாள் நம்மள என்ன பண்றாரு, ஷைன் பண்ண விரும்புறாரு. அப்போ தேவ சத்தத்தை கேட்டாதானே அது நடக்கும். அதை கேட்கவே இல்லைன்னா என் பழைய வாழ்க்கையிலேருந்து நான் புதிய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது இல்லையா? இன்னைக்கு அநேக ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனாலும் ஜோஷுவாவுக்கு இது ஒரு புது அனுபவம். அல்லேலூயா. மறுபடியும் என்ன பண்ண போறாரு, ஒரு ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அவன் பரலோகத்திலே கடந்து செல்லத்தக்கதாக தேவன் தருணத்தை கொடுத்தார். ஏற்றுக்கொள்கின்றவன் பரலோகத்தை பார்ப்பான். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை யார் யாருக்கெல்லாம் இந்த பூமி சொந்தம் இல்ல? அல்லேலூயா. சிலர்லாம் புரியல போல இன்னும். எனக்கு இதான் பிரதர் ஸ்டாண்டிங், நான் இங்கே தான் இருக்க போறேன் கடைசி வரைக்கும். எனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கப்பல் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும். அல்லேலூயா. இந்த பூமி எனக்கு சொந்தம் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம அழைத்து செல்லப்படலாம். ஆனா அழைத்து செல்லப்படுவதற்கு பாத்திரவான்களாய் உங்களை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை தேவன் நியமித்து கொடுத்தார். அல்லேலூயா. ஏதோ இங்க இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு நான் அவதப்படக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போனா நான் வாழ்வை காண வேண்டும். அல்லேலூயா. அது என் அன்பர் இயேசு எனக்கு நியமித்திருந்த அந்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அவர் ஆசைப்பட்டு எனக்காக உருவாக்கி கொடுத்த அவருடைய சமூகத்தில் நான் உலாவ வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அநேக பரிசுத்தவான்களோடு கூட சம்பாஷிக்க வேண்டும், கர்த்தரையே 3 நேரம் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் அழைக்கிறார். அவங்க எல்லாம் ஒரு காரியம் சொல்லுவாங்க, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. அதை அறியாதவன் என்ன சொல்லுவான்? உலகத்துல சொல்லுவாங்க, அறியாதவன் வாயில இதுதான், அறியாதவன் வாயில மண்ணுதான். தேவனை அறிந்து கொண்டவனுக்கு எல்லாம் இன்னுதான்பா. அல்லேலூயா. தேவனை அறிந்து கொண்ட ஒரு நாளைக்கு எங்க போயிடும். அதனாலதான் ஸ்தேவானுடைய பார்வை எங்க போச்சு? ஸ்ட்ரைட்டா. அல்லேலூயா. அவன் மண்ணை நோக்கி பார்க்கவே இல்லை. கல்ல கொண்டு எரிகிறாங்க, காயப்படுத்துறாங்க. கடைசி ஜீவன் போகின்ற கடைசி பொழுதுலயும் அவன் பார்வை பரலோகத்துக்கு நேரா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் அங்க பார்க்கறான், பிதாவின் பிரசன்னத்திலே குமாரன் நிற்பதை கண்டு விட்டான். கண்டபோது அவன் சொல்லுவான், இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தமல்ல, விசுவாச பாதையே நான் சோராமல் ஓடிடுவேன். சோர்ந்து போனவன் கலைச்சு நின்னுட்டான், சோராதவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் சோர்ந்து போல, அதனால அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமாயிட்டேன். இந்த புதிய நாளில புதிய பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே, 2வது சர்வீஸ காணத்தக்கதாக விசுவாச பாதையில நான் சோர்ந்து போல ஆண்டவரே, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ வழி வாசல்களை உண்டாக்கும் பொழுது அதற்கு என்னை ஒப்பு கொடுத்து ஓடவன் நான் ரெடி.
அல்லேலூயா. அப்படி ஓடுறன் விருப்பப்படுறோம் எல்லாம் ஆயத்தத்தோடு கூட காத்திருப்பான். அடுத்த கட்டத்துக்கும் நான் ரெடி. அல்லேலூயா. அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் இவை எல்லாவற்றையும் எதுக்கு கத்துக் கொடுக்கிறார் சொல்லுங்க? எதுக்குமா கத்துக் கொடுக்கிறார்? விசுவாச பாதையில நான் சோறாம ஓடணும். அல்லேலூயா. எங்க ஓடணும்? எங்கப்பா ஓடணும்? இல்ல சர்ச்சை விட்டு ஓடினுமா? எங்க ஓடணும் சொல்லுங்க? விசுவாச பாதையில நான் எனக்கு சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம். எது வந்த போது நான் ஸ்தேவான போல பரத்தை பார்த்து ஓடணும்ன்றதுக்காகத்தான் தேவன் இவ்வளவு காரியத்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அல்லேலூயா. அப்ப கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் சோர்வை பார்க்க மாட்டீங்க. உலகத்துல ஒரு ஃபங்க்ஷன் இப்ப வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிருக்க மாட்டீங்க? ஒரு மூஞ்சிலே சோர்வை பார்த்து இருக்க முடியாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, உன்னை பார்க்கிறேன், ரொம்ப டல்லா தெரியற. இப்ப ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா எப்படி தெரிஞ்சிருப்ப சொல்லுங்க? நல்ல பிரைட்டா பக்கத்துல சிரிச்ச முகத்தோடு கூட சொல்லுங்க, தேவ சமூகம் தான் பிரைட்டா இருக்கணும். அல்லேலூயா. இங்க என்ன பண்ணக்கூடாது? சாயை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடத்தக்கதாக தேவன் எனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல நான் தொடர்ந்து ஓடுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என என் பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளக்கும் என்று சொன்னீரே. அல்லேலூயா. பலவீனம் நான் பலவீனம் தான், ஆனா எனக்குள் இருக்கிறவர் பலவான். அல்லேலூயா. அவர் என்னை சோர்ந்து போக ஒரு நாள் விடுவதில்லை. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன பண்றாரு? அவரு சத்துவத்தை கொடுத்து அப்புறம் அவ்வளவுதானா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சோராமல் ஓடத்தக்கதாகத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். அதற்காகத்தான் எனக்கு அநேக தாசர்களை முன்குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. ஆண்டவர் இந்த காரியத்தை குறிச்சும் கடந்த வாரத்துல பார்த்தோம். எதெல்லாம் கழட்டி போடணுமோ அதை கழட்டி போட்டுடும். ஆண்டவர் சொல்லும் போது கழட்டி போட்டதான் அதுக்கு கனம். சில நேரத்துல தேவ சமூகத்துல இருந்து வார்த்தை வருதுன்னா நம்மள கழட்டி போட சொல்றாருன்னு அர்த்தம். அன்னைக்கு மோசே சொன்னார், ஆண்டவர் இன்னைக்கு அதே வார்த்தையே நமக்கு ரிப்பீட் கொடுக்கிறாருன்னா, அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, இது மோசேக்குள்ள உனக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு மோசேவோடும் கூட பேசுவாரு, இன்னைக்கு என்னோடு கூடவும் பேசினார்னா உடனே கழட்டிடணும். அல்லேலூயா. அது எதுவா இருக்கட்டும், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு கனத்தை கொடுக்கிறதா இருக்கும், எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கட்டும், எவ்ரிதிங் தேவனுக்கு பிடிக்கலன்னா கழட்டி போடு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, எது தேவனுக்கு பிடிக்கலையோ அதை முதல்ல கழட்டி போடு. அல்லேலூயா. ஏன்னா நீ நிக்கிற இடமே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தரிசிக்கத்தக்கதாகத்தானே தரிசனத்தை கொடுத்து தேவன் உன்னை அழைத்து வந்தார். அல்லேலூயா. அப்போ தரிசிக்க வேண்டியவரை நான் தரிசிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகின்ற காரியத்தை முதல்ல என்ன பண்ணுங்க? காட்டி போடுங்க. வாசிங்கம்மா அப்படியே. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை ஆண்டவர் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் பார்க்கிறவர். அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பாப்பாரா? பாப்பாரா? பார்க்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவர் எப்படியாப்பட்டவர்களை பார்க்கிறார்னு சொல்லிட்டு அங்க அழகா சொல்றாரு, எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்களை தேவன் பார்த்து அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரத்தக்கதாகத்தான் உன்னையும் என்னையும் என்று பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு ஆண்டவர் என்னட்டு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை என்ன பண்ணாரா நான் பார்த்தேன். ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்க்கிறாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களுக்கு எழுதின புத்தகத்துல எடுத்து வாசிப்போமே. சங்கீதங்கள் புத்தகம் 138:6 வாசிங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்து என்ன பண்றாரா? தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்த போதிலும் தாழ்மையாயிருந்த தாவீதை நோக்கி பார்த்தார்.
மேட்டிமையா இருந்த சவுலை என்ன பண்ணாரு? வாசிங்கம்மா, மறுபடியும் வாசிங்கம்மா அந்த பகுதியை. தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தூரத்திலிருந்து மேட்டிமையான இருதயம் உள்ளவர்களை தேவன் எப்படி அறிகிறார்? தூரத்தில் இருந்து அறிகிறவராய் இருக்கிறார். வெகு தூரத்தில் இருக்கும் போது அவர் பண்ற மேட்டிமைத்தனம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? தேவனுக்கு நல்லாய் தெரிந்தது. அதனால தான் சாமுவேலை அனுப்பி என்ன பண்ணார்? கொஞ்சம் தாமதப்படுத்தி சாமுவேலை அங்கே அனுப்பினார். சவுலோ அவர் வருவதற்கு முன்பாக சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்து முடித்தான். அது என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு மத்தியில் எனக்கு பேர் கிடைச்சணும். ஜனங்கள் கடவுளை அல்ல, என்னை பார்த்து விட வேண்டும், என்னை அவரிடத்தில் வைத்து அவரை போலவே என்னை பார்க்கணும்னு அவன் நினைத்த நினைவுகளை தேவன் அறிந்தபடியினால் தான் அவனை ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து தேவன் தள்ளினார். தாழ்மை உள்ள தாவீதை எதற்கு தெரியுமா பார்த்தாரு? அவன் எந்த இடத்துல விட்டாலும் சரி, அது வனாந்தரமா இருந்தாலும், ஆடுகளின் மந்தையா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் அவன் பார்க்கறதுலாம் தேவனை மட்டுமே. அப்படியாப்பட்ட மனுஷனை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார் என்று. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 2 வாசிங்கம்மா. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னுடைய ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? அவர் உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை பார்க்கிறாரு. அது எப்படி இருக்கிறது நல்லா தெரியும். நம்மளாம் எப்படி பார்ப்போம்? மனுஷன் பார்க்கிற விதமா ஆண்டவர் பார்க்கிறவர் இல்ல. ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷன் பார்க்கிற விதமா அவர் பார்க்க மாட்டார்ப்பா. உன் ஆவியில அவர் அறிஞ்சு கொள்வாரு நீ எப்படியாப்பட்ட குணாதிசயம் உடையவன் என்பதை. சந்தர்ப்பங்களை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதுக்காக நம்ம என்ன கூடாது? தவறி நடந்து கொண்டே இருக்க கூடாது. ஒரு நாள் சந்தர்ப்பத்தை விட்டு என்ன பண்றாரு? சபலை விட்டு கடந்து போனது போல தேவன் போயிடுவாரு. அல்லேலூயா. அது எந்த மனுஷனுக்கும் ஏதுவா இருக்காது. இதேதான் யூதாஸ் காரியத்துக்குட்டியும் தேவன் சந்தர்ப்பங்களை கொடுத்து ஒரு நாள் அவனை விட்டு கடந்து போனார். உன்னை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை அழைத்த தேவன் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்மை காண்கின்ற தேவன் நம்மிடத்துல கணக்கு கேட்கின்ற தேவனாய் இருக்கிறபடியினாலே கவனத்தோடு கூட கர்த்தரை தேடத்தக்கதாக இருதயத்தை தேவன் உனக்கு இன்று கொடுக்கும் பொழுது ஆண்டவரோட ஒவ்வொரு திசையில, ஆண்டவரே நீங்க என் ஆவியை கூட அறிந்து பார்க்கறீங்க ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் 21:2 வாசிங்கம்மா. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு எப்படிதான் தோணுது? செம்மையா நான் நடக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்ட். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, நீ செய்யறதெல்லாம் உனக்கு கரெக்ட்னு நினைக்காத. ஆண்டவர் உன் பாதையை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் செய்கையை தேவன் அறிந்திருக்கிறார். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டாரு. ஒரு நாள் சந்தர்ப்பத்தை நிறுத்துவாரு. அல்லேலூயா. அன்னைக்கு உன் பக்கத்துல கர்த்தர் இல்லாததை கண்டு நீ வருத்தப்படுவ. ஆனா கர்த்தர் உன்னை திரும்பி பார்க்க மாட்டார். உன் சத்தத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவன் உன்னை தெரிந்து கொண்ட விதத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மற்றவங்களுக்கு கிடைக்காத கிருபை உனக்கு கிடைச்சது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கிடைக்காத கிருபை என்ன பண்ண ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உன் மேல தேவன் கிருபை வைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இப்போ வாசிங்க 16வது அதிகாரத்தின் 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 12 வாசிங்க. 1 சாமுவேல் 16. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனம் போல இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து. இந்த குவாலிபிகேஷன்ல என்னென்னலாம் நம்ம கிட்ட இருக்குது சொல்லுங்களேன்.
தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ண சொன்னதுக்கு பெரிய காரணம் உண்டு. அவன் தேவனை தேடுகின்றவன். அது மட்டும் இல்ல, அவன் உள்ளும் சரி புறமும் சரி ரொம்ப அழகு. தாவீது குறித்து சொல்லப்படுது. அவர் எப்படி இருந்தாரா? வாசிங்கம்மா மறுபடியும் அந்த வசனத்தை. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் ஆடுகள் மேய்த்திருந்தாலும் சிவந்த மேனி உள்ளவன், அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் கையில குப்பியை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்ப்பவர் இல்லை என்பதை 7வது வசனத்தில் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற மனுஷன் பார்ப்பான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். அல்லேலூயா. கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் அவன் கிட்டே வரும் பொழுது, மோசே கிட்ட வரும்போது நல்லா பார்த்துட்டாரு, இவன் தேவனுக்காக எதையும் செய்வான். இன்னைக்கு நீ கிட்ட சேரும் மொத்தம் கர்த்தர் உன்னை குறிச்சு வைத்திருக்கிற தரிசனங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். நீங்க இந்த கிட்ட நினைச்சு கூடாது, உங்களை எப்ப பாரு வாமா முன்னாடி உட்கார முன்னாடி, அந்த கிட்ட இல்ல. உன் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தரை தேடணும். கர்த்தரின் இடத்துல பேசுகின்ற காரியத்திற்கு நான் செவி கொடுக்கணும். ஆண்டவர் எதையோ என்கிட்ட சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக தரிசனத்தை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நான் கீழ்ப்படத்தக்கதாக, அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யத்தக்கதாக கிட்ட வரணும். நீ என்னைக்கு நினைக்கிறியோ, அல்லேலூயா, அன்னைக்கு உன் வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் நான் இப்படியே தான் பிரதர், கடைசி வரைக்கும் இருப்பேனா? நீ கடைசி வரைக்கும் இப்படியே இரு. அல்லேலூயா. உன்னெல்லாம் திருத்தவே, பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாரு அவரு. தேவனுக்கு பிரியமானது என்னதென்று என்ன பண்ணணும்? நம்ம தேடி பார்க்கணும். ஆண்டவரே, நான் உனக்கு பிரியமா நடக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க என்ன பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. மனுஷன் பார்க்கிற விதமா இல்ல, தேவன் இருதயத்தை பார்க்கின்றீர். என்னை இன்னும் ஆராய்ந்து அறிந்து பார்க்கின்றீர். அல்லேலூயா. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. எடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகத்துல நீங்க தேவன் ஒரு மகளை பார்க்கின்றார். அந்த காரியத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக வாசிப்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தின் 6ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றார். அப்பொழுது சாராய், அவளை யாரு? சாரால எங்கன்னா கடினமா நடத்துவாங்களா? சாராய் தான் சொல்றேன். அவங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க அவ்வளோ சாஃப்ட் அவங்க. அல்லேலூயா. இல்லைன்னா பாருங்க, வீட்டுக்காரர் சொல்றாரு, தூத வந்துட்டாமா, 3 படி மாவை கொண்டு என்ன பண்ற, மெல்லிய மாவு சுட்டு எத்துனுவானா? அந்த அம்மா என்ன சொல்லிக்கணும்? கோவக்காரச்சாந்தா, ஓ போய் அவனுக்கு வேற வேலை கிடையாது. எனக்கு எவ்வளோ வயசு ஆகுது தெரியுமா? 80 வயசு ஆகுது. இந்த நேரத்தில் போய் மாவாரி அதை பண்ணி இதை பண்ணுன்றேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஒரு வார்த்தையும் பேசலையா? அத்தனை கீழ்ப்படிதலாம். ரொம்ப சாஃப்ட் நேச்சுரல் உள்ள சாராய் இப்ப எப்படி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க? கடினமா நடத்துறாங்க. நீங்க நினைக்க கூடாது எல்லாருமே அப்படியே சாஃப்டாவே நம்மளை நடத்துவாங்கன்ட்டு. அல்லேலூயா. ஒரு நாள் கடின இருதயம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வராதபடிக்கு தேவன் இன்னைக்கு லகுவா சொல்லும் போது உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக வழிகளை உண்டு பண்ணி கொள்வாயாக. அப்புறம் ஒரு கடினமா நடத்தினார்னா நான் தேவ சமூகத்துல நிற்க முடியாது. அங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் கைக்குள் இருக்கிறாள், பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய்,
அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவள் அவனை விட்டு ஓடி போனால், கர்த்தருடைய தூதனானவன் சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியார் விட்டு ஓடி போகிறேன் என்றால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் என்ன பண்ணு, அடங்கியிரு. கர்த்தருக்கு கீழே முதல்ல என்ன பண்ணுங்க, அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்கம்மா தொடர்ந்து. பின்னும் கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, உன் சன்னதியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவள் அவள் என்ன பண்றாரு, புறஞ்சாதி மகள் தான், ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. புறஜாதி மகள் தான், ஆனா ஆண்டவர் பார்க்கத்தக்கதாக அந்த அம்மா ஒரு காரியத்தை செய்து ஆண்டவர் பேசும்போது அமைதியா கேட்குது. நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க. நம்ம பேசினே இருப்போம். நம்ம இங்க ஆண்டவர் பேசுறான்னு அது ஒரு டாபிக் பேசும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். நம்மள ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்த தேவன் விரும்புவாரு. அதனால ஆண்டவர் எங்கிட்ட பேசுவாரு. அது அங்க பக்கத்துல பேசினு இருக்கும். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. பேசுற ஆள்லாம் ஒருத்தர போயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றவன் மட்டும்தான் தேவ சமூகத்துக்கு தேவையே தவிர பேசிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல. வேதம் இங்கே சொல்லுகிறது, வாசிங்கம்மா. பின்னும் கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். அவருக்கு பேர் என்னது? அங்கலாய்ப்புக்கு பேர் தான் இஸ்மவேல். அல்லேலூயா. அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அந்த மனுஷனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றார். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரன் எல்லோருக்கும் எப்படி இருக்கும்? தீராத எதிராக குடியிருப்பான் என்றான். அப்பொழுது அவள், அங்க அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே நீங்க என்ன பார்க்கிறவர் ஆண்டவரே. யாருக்கு தெரிஞ்சிச்சு ஏசப்பா பாப்பாங்கன்ட்டு? ஆகார் புறஜாதி மகளாகிய ஆகாருக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கும் எனக்கும் எது தெரியாது? ஆண்டவர் என்னை காண்கின்ற தேவன் என்பது தெரியாது. அதனாலதான் தேவ சமூகத்துல இஷ்டத்துக்கு இருக்கிறோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் அத்தி மரத்தை பார்த்தாரு, அதனிடத்துல ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தார். கிட்ட கடந்து போறாரு, பசியோடு இருக்கிறாரு. பக்கத்துல கைக்குள்ள அத்தி மரத்தை பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரா? கிட்ட போனாரா? நம்ம பார்க்கும்போது எல்லாம் அப்பா பிரேயர் வாரியர், ஜப வீராங்கனிகள், ஜப வீரர்கள் கிட்ட போனா இது வேற என்னத்தையும் பேசினுக்குது. அங்க குடும்ப கதை நடக்குது, இன்னொன்னு சீரியலை பத்தி பேசினுக்குது. உனக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் கிட்ட வந்து பாப்பாரு, உன் வாயின் தாறுமாறுகளை இன்னைக்கு எடுத்து போடு. ஆண்டவர் கிட்ட வர போறாரு. ஆண்டவர் கிட்ட வரும்பொழுது உன் வாயின் தாறுமாறுகள் இப்படியே இருக்குமானால், அத்திமரம் என்ன நடந்ததோ அதே காரியம் எனக்கும் நடக்கும். உங்களை சொல்ல என்ன சொல்றேன்? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா.
அதைத்தானே அங்கேயும் சொன்னார், சாமுவேலையும் அதானே சொன்னாரு. ஒரு வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் இல்ல, மனுஷன் பார்க்கிற விதமா அவர் பார்க்க மாட்டாரு. நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் அப்படி இல்ல. ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறவர். அவர் உன் இருதயத்தின் காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறவர். அவருக்கு நல்லா தெரியும் நீ எந்த நிலையில இருக்கிற என்பதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகார் தவறி விழுந்த நிலையில இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, ஆண்டவர் அப்படிதான் உன்னையும் பார்க்க போறாரு. உன் பக்கத்துல வந்து நிக்கிறாருன்னு தெரியாதபடிக்கு நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. பக்கத்துல ஆண்டவர் வந்து நிக்கிறாருன்னு தெரியல, எனக்கு என் வாழ்க்கையில தெரியாதபடியினால் தான் நான் எதையோ பேசி எதையோ சாதித்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அத அவர் பார்த்துட்டாரு. யாரு? ஸ்தேவான் பார்த்துட்டாரு. அதனாலதான் எல்லா விஷயத்திலும் சர்வ ஜாக்கிரதையா மாறிட்டாரு. சிலர் பார்க்கல நினைத்து கொண்டு இன்னமும் நடக்கிறீங்க. கர்த்தர் தருணத்தை கொடுக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. அவர் அங்க அத்தி மரத்தை பார்த்தாரு. அதன் கிட்ட ஏதாகிலும் கிடைக்குமா என்று ஒருவேளை உன்கிட்டையும் என்கிட்டையும் வந்து பார்ப்பாரானால், அல்லேலூயா, நிச்சயமாய் நீங்களும் நானும் சபிக்கப்படுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் கனி கொடுப்பியான்னு சொல்லித்தான் உன்னை என்னை நியமித்தாரு. கனி கொடுக்கிற காலம் கடந்து போயும் இன்னும் கனி கொடுக்காதபடிக்கு திராட்சை தோட்டத்திலே நடப்பட்ட அத்தி மரத்தை போல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அத்திமரம் பார்க்கணும். ஒவ்வொரு செடியும் பேசினா கேட்கும், ஒவ்வொரு செடியும் பார்க்கும். பக்கத்துல திராட்சை செடியை பார்த்து கொண்டே இருக்குமானால், அதை கொலை தள்ளுவதை, அது கனி கொடுப்பதை பார்க்குமானால், அத்தி மரத்துக்கு நல்லா தெரியுப்பா, எனக்கு பின்னாடி வந்தாயா இவன் நல்லா பாடுறாயா, அல்லேலூயா, எனக்கு பின்னாடி வந்தாயா இவன் நல்லா ஜெபிக்கிறாயா, எனக்கு பின்னாடி இந்த அக்கா வந்து நல்லா துதிக்குது, நல்லா தேவனுடைய காரியத்தை பேசுது, தேவனுடைய மகத்துவத்தை பேசத்தக்கதாக தேவன் உன்னிடத்திலே கொடுக்கின்ற அபிஷேகத்தை மட்டுப்படுத்தாதே, மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அதனால தான் வாயில இருக்கிற தாறுமாறை எடுத்து போட்டு கர்த்தருடைய வார்த்தையை உன் நாவிலே தேவன் வைத்து இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எதை பேசுறன்ட்டு இங்க ஒரு பேச்சு வெளியே ஒரு பேச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. அத்திமரம் கிட்ட வந்தாரு, பாக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, புத்தி கட்ட அத்திமரமே, சக்தி கட்ட அத்திமரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே, உன் ஐக்கிய மரமாக இருந்திடணும், நீ கனி தந்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். ஐக்கிய மரமாக இருந்திடணும், நீ கனி தந்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். நீரோரம் நடப்பட்ட நல் மரமாய், நீரோரம் நடப்பட்ட நல் மரமாய் போட்டு காய்த்து நீ கொழுங்கிடணும். நீ உன்ன முட்டி போட்டு தொட்டு தொட்டு காத்த தொட்டானுக்கு வெட்டி போறதுக்கு மனசு இல்ல. ராஜானா வரப்போறாரு. ஆண்டுகள் பல கடந்து வச்சு என்னால செய்ய வேண்டிய காரியத்தை, அல்லேலூயா, கர்த்தருக்கு சந்தர்ப்பங்களை நிறைய கொடுத்துட்டாரு. பிரதர், மாற்றமே இல்லை. அல்லேலூயா. அவர் உன்னை பார்க்கிறாரு, உனக்கு தெரியல, அதனாலதான் மாற மாற்ற சந்தர்ப்பம் அவருக்கு. அவர் நினைச்சார்னா ஒருவேளை உன்னை எரிவிட்டு உன்னை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றவர் வெட்டி போடுவதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அல்லேலூயா. நான் எப்பவுமே பல வருஷம் ஆச்சு பிரதர், உன்னை மறுபடியும் உயிர்ப்பித்தாரு, மறுபடியும் தேவனுக்குரிய மகனாய் மகளாய் நீ பிறக்கத்தக்கதாக உன்னை ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க செய்தார். ஆனால் பிறந்த போதிலும் என்னிடத்துல மேலோட்டமான செழிப்பை பார்க்கிறேன். மேலோட்டமா பார்த்தா ஜபத்துல, துதியில, ஆராதனையில, ஆனா உள்ள கனி இல்லை. அல்லேலூயா. கனியை தேடிதான் தேவன் வருவார். செழிப்பை பார்க்க மாட்டாரு. அவர் மனுஷன் பார்க்கிற மாதிரி மேல பார்க்கிற ஆளு இல்ல. அல்லேலூயா. அவர் உன்னிடத்திலே கனி உண்டா என்று பார்ப்பார். கனி கொடுக்கத்தக்கதாக அநேக சத்தியங்களை நீ கேட்டாயே. அல்லேலூயா. சாக்கு சொல்லுதுல நம்மள மாதிரி ஒருத்தரும் இல்ல. பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஒன்னு முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு
வெட்டி போட மனமும் இல்ல. அதனாலதான் நீ நானும் உக்காந்துக்கிறோம் நீ தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தாரு வச்சுங்களேன். கடந்த நாட்கள்ல என்னோட கூட ஒரு 45 வயசு சகோதரர் ராஜான்னு ஒரு சகோதரர், நம்ம முதல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட அந்த பாப்பா சின்ன வயசு பிறந்த குழந்தைலேருந்து வேலை செஞ்சுருந்தாராம். ரொம்ப நல்ல மனுஷன், பேர் ராஜா அவர் பேர். நான் போனேன், என்னை ரொம்ப அன்பா பார்ப்பாரு. வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வீட்டில் தான் இருப்பாங்க, சார் வீட்டில் தான். ஆனால் என்னை கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவார், உள்ள எல்லா காரியத்தையும் செய்வார். அந்த மேடம் என்ன பண்ணுவாங்க, வருஷம் அவர் அந்த குழுக்கெல்லாம் கூட்டுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கிளியராக செய்வாராம் எல்லா காரியத்தையும். 45 வயசு தான் அவருக்கு. நேற்று என்கிட்ட முந்தினத்து என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஜெயம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னாங்க. சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ராஜா தவறிட்டு போயிட்டாரு தெரியுங்களா அப்படின்னாங்க. எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கல்யாணத்தில் நானும் அவரும் அந்த திருவான்மியூர் பீச்சில் என்ன பண்ணுறோம், திருவான்மியூர் பீச்சில் அந்த கல்யாணத்தில் வரைக்கும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு மாற்றி அவர் என்கிட்ட சொல்ல, தம்பி என்னை ஃபோட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்புன்றாரு, நான் அனுப்புறேன் அப்படின்றேன். அந்த கடைசியாக அந்த கல்யாணத்துலேருந்து ஸ்வீட் பேக் கொடுப்பாங்க, அது ஒரு 2-3 பேக் அது வந்து பாஸ்ட் அம்மா கிட்ட கொடுத்து நீங்கள் எத்துமோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாரு அவர். அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போகும்போது அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஆனால் கர்த்தரை அறியல. 45 வயசு தான், நம்ம வயது முதிர்ந்து தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் என்ன நடந்தது தெரியுங்களா, அவர் ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்தாரு. அடிக்கடி பார்க்க போட்டுனே இருப்பார். நான் நிறைய விட்டு சொல்லிக்கிறேன், செய்யாதண்ணே, இதை தப்புனே, வானானே, கர்த்தரை நீ தெரிந்து கொண்டபடினால இதை விட்டு தாண்டி வந்தேன் நான். நம்ம சாட்சி சொல்லணும்னா முதல்ல நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நான் குடிச்சேன், நான் சிகரெட், இதெல்லாம் வேணாம், இந்த கன்றாவியெல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டாரு. நான் பொல்லாதவனா இருந்தேன், இன்னைக்கு என்னை நல்லவனாய் மாற்றினார், நலமுடன் நடத்துறார், சகலத்தையும் செய்கிறார், சகல சம்பத்தினால என்னை அலங்கரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துறார். அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. அவரை குறித்து மேன்மை பாராட்டுறது உன் சாட்சி. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆனால் இதெல்லாம் செய்யாதன்னுட்டு அவருக்கு தெரியலையா. கடந்த போன மாதத்துல திடீர்னு அவருக்கு ஒரு நாள் பல்லு வலி வந்துட்டு இருக்குது. அந்த பல்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் செக் பண்ணி பார்த்து சொல்றாரு, ஏதோ புண்ணா இருக்குதுப்பா, போய் செக் பண்ணி பாரு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. போய் பார்த்தா கேன்சர் 4வது ஸ்டேஜ். அந்த பல்லு வலி வர வரைக்கும் அவருக்கு எது தெரியல, தனக்கு கேன்சர் வந்துக்குதுன்னே தெரியல. டாக்டர் சொல்றாங்களா, 4வது ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சகோதரி மேடம் ஃபோன் பண்ணிக்கிறாங்க, மேடம் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க சொல்றாங்க, ஸ்ரீநிதி குழந்தை செய்யும், அவன் கல்யாணத்துக்கு கூட நான் போயிருக்கிறேன், ரொம்ப சின்ன பையன், ரொம்ப நல்ல பையன். ஆனா அப்போ 45 வயசு தான். ஒரு நாள் தான் செக்அப் பண்ணாரு, அவர் வாழ்வே மாறிடுச்சு. 10 நாள் இருந்துக்கிறாரு. 10 நாளுக்கு பிற்பாடு அவரால் இருக்க முடியல. அவர் மரணத்தை தெரிவிப்பதற்கு அவங்க ஃபோன் பண்ணும்போது அந்த மேடமாலையும் எடுக்க முடியல. என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது வேதனையா இருந்தது. 45 வயசு தாண்டவரே, ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை பாராட்டி இம்மட்டும் நடத்தி கொண்டே வராரு. அவர் என்னை பார்க்கின்றபடியினாலே எனக்கு கிருபை பாராட்டுறாரு. அவர் என்னை பார்க்கின்றபடியினாலே எனக்கு கண்டித்து உணர்த்துறாரு. ஆகாரை கண்டித்தது போல தேவன் என்னையும் கண்டித்து உணர்த்துறாரு. ஆகார் அங்க புறஜாதி மகள் தான். ஆண்டவருடைய சத்தம் கேட்டபோது, ஆண்டவரே உன் சித்தத்தை புரிஞ்சு கொண்ட ஆண்டவரே. இஸ்மவேலுக்கு பேர் வச்சது கூட ஆண்டவர் தான். அங்கெல்லாம் இப்ப கேட்டமா, நீ வேதனை பட்டு கொண்டு இருக்கிறத அறியிற, அதனால அந்த அங்கலாய்ப்பை நீ மறந்து விடக்கூடாது. தேவன் உன்னை பார்த்ததை நீ மறந்துடக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த இடத்துல அந்த மகளுக்கு சொல்றாரு, உன் அங்கலாய்ப்பை பார்த்தபடியினால அந்த மகனுக்கு இஸ்மவேலின் பேரிடு. ஆனா அந்த அம்மா ரொம்ப அதை காட்டிலும் ரொம்ப எக்ஸலண்ட் அவங்க. அதனால நான் அதை மட்டும் இல்ல ஆண்டவரே, நீ என்னை பார்த்த இடத்தை கூட நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை காண்கின்றவரை நானும் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு லகாயி ரோய் என்று பெயரிட்டார்களாம். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தனால உன் வாழ்க்கையில மறக்காத. அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் என் வாழ்க்கையில கடந்து வராவிட்டால் என் வாழ்க்கை மண்ணா இருக்கும் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை உயர்வை கொடுத்திருக்கிறேன்னா யாரு காரணம் சொல்லுங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில கடந்து வந்தாரு, அவர் எனக்கு நல்லது செஞ்சாரு, இன்னும் கூட என்னை வெட்டி போடாதபடிக்கு எனக்காக பரிந்து பிதாவிடத்தில் பேசுகின்றார். அல்லேலூயா. அவர் என்னை காண்கின்றவர்.
காண்கின்றபடியினால் தான் ஜீவனை கொடுத்து என்ன நடத்துறாருப்பா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள் வந்தது. நிந்தனைகள் எல்லாம் என்ன தப்பிக்க வச்சார. எத்தனை முறை கைவிடப்பட்டேன், எத்தனை முறை மரணத்திற்கு நான் காத்திருப்பேன், எத்தனை முறை தேவனை விட்டே தூரம் ஓடி இருப்பேன். அன்னைக்கெல்லாம் எனக்கு தேடி வந்தது அவர் தானே. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ராஜா பிரதரை இங்கிருந்து பெங்களூருக்கு கூட்டு போனாங்களாம். 10 நாள்ல அங்க போனாலும் டாக்டர் சொல்லிட்டாராம், இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் தான் இருப்பாரு, உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை. அந்த பல்ல புடுங்கினாரு, வலியும் போயிட்டு இருக்குது. 10 நாட்கள்ல மரணம் வந்திருக்கிறது. அது ரொம்ப வேதனை இல்லைங்களா? அவருக்கே தெரியல. அவருக்கு 4வது ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கிறது அவருக்கு தெரியலையா? ரொம்ப நல்ல மனுஷன். இவ்வளவுக்கும் பாரிஸ் கார்னர்ல கீரை தான் விற்கிறாரு. ஒரு வாழ்க்கைய ஒருவேளை கர்த்தர் பார்த்துருந்தா நிச்சயமா அவருக்கு ஒரு 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 வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் வாய்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பார்க்கிறார். ஆண்டவரை, நீங்க என்ன பார்க்குறீங்க ஆண்டவரை அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எனக்குள்ளே வருமானா நான் இன்னும் கிட்டி சேருவேன். ஆண்டவரை, மற்றவர்களுக்கு வந்த மரணங்கள் என் வாழ்க்கையில வராதபடிக்கு நீ என் வாழ்க்கையில இருக்கிறபடியினால் தான் ஆண்டவரை நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்ல, அவர் உன் வாழ்க்கையில வரலன்னா நீ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. அந்த அம்மா சொல்றாங்க அழகா, என்னை காண்பவரை நானும் கண்டேன். அல்லேலூயா. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு கூட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாளாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த அம்மா பெயர் வைக்கிறாங்க பாருங்களேன். எப்படின்ட்டு, நீங்க என்ன பாக்குறீங்கப்பா, நான் புறச்சாதி தான், நான் கர்த்தரை அறியாத மக தான், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க தான், அவங்க திட்டின மாத்திரத்துல ஒன்னே வந்துட்டேன். அல்லேலூயா. யாரு தேவ மனுஷர்கள் திட்டின மாத்திரத்துல கோவப்பட்டு வந்துட்டேன். ஆனா தேவன் என்னை விட மனதில்லாதபடியினால என்னை வழி மறைத்து என் வாழ்க்கையில் என்னை கடந்து வந்து நான் இன்னைக்கு உன்னை காணத்தக்கதாக நீர் என்னை தாங்குவதால் நிம்மதியாய், நீர் என்னை தாங்குவதால் பார்வையில நான் இருக்கிறபடியினால்தான் இன்னைக்கு படுத்துறங்கி எழும்பவே முடியுது. ஒருவேளை அவர் என் வாழ்க்கையில இல்லைன்னா என் வாழ்க்கை இன்னைக்கு இருந்தே இருக்காது. இன்னைக்கு ஆகார் வாழ்க்கையில கர்த்தர் வந்தபடியினால்தான் இன்னைக்கு யோசேப்பை நடத்தி சொல்லத்தக்கதாக இஸ்மவேலரை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் கண்டவரை, என்னை பார்க்கின்றவரை நான் பார்த்தேன். எத்தனை பேர் கர்த்தரை பார்த்தீங்கன்னு கேட்டா தெரியாது பிரதர். ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கறாரு, அது தெரிஞ்சுங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல இருந்து சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் செய்கைகளை நான் அறிவேன், உன் சிந்தை என்ன என்று எனக்கு தெரியும், என்னை விட்டு நீ எத்தனை தூரமா இருக்கிறாய் என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு கூட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாயிரோயி என்னப்பட்டது. இன்னொருத்தரையும் கர்த்தர் பார்த்தார். தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவர்னு சொல்ல முடியாது, ஆனா இல்ல மறந்துட்டாங்க. அப்படியாப்பட்டவரை கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் வளர்த்தார், அவர் உருவாக்கினார், அவர் பெரிய மனுஷனா மாறி போனார். நான் வேதத்துல நிறைய பேரை காட்டிக்கொண்டே இருக்கலாம், கர்த்தர் எத்தனை பேரை பார்த்தான்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கறத நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னை யார் பார்க்கறது? கர்த்தர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார். நான் மனுஷன் பார்க்கறான்னு நினைக்க கூடாது. அவங்க பார்க்கறாங்கப்பா, இவங்க பார்க்கறாங்கப்பா, சபைக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி அப்படி நினைக்காத. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் யாருன்னு கொஞ்சம் பாப்போம், எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. சாமுவேல் என பிள்ளையாண்டான். யாருக்கு முன்னாடி? ஏலிக்கு முன்னாக. கர்த்தனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தா அம்மா மறந்துட்டாங்க.
குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டவங்க தான் அவங்க மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்பா மறந்துட்டாரு, அம்மாக்கு உறவுக்காரங்கெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு அவர் தான் செல்ல பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. அந்த தாய்க்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளையா இருக்கணும். அம்மா மறந்துடுச்சு, அப்பாவும் மறந்துட்டாரு. இவங்க ஒருவேளை அவர்கள் பிள்ளைகள் கிடைத்து விட்டாங்க, என்ன மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தரோ சாமுவேலை மறக்கவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் உன்னை மறந்து போயிடலாம், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறவர் உன்னை மறக்கல. மறக்காதபடியினால் தான் என்ன பண்றாரு தெரியுமா, ஒரு காரியத்தை சாமுவேலே அவங்க மறந்துட்டாங்க இவங்க மறந்துட்டாங்க, நீ பார்த்து கொண்டு இருக்கிற, உன்னை மறக்காத ஒருத்தர் உண்டு, அவரை நீ தெரிந்து கொள்ளு ஆண்டவர் இங்கே பேசுகின்றார். என்ன பேசுறாரா? வாசிப்போமே. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக. நல்லா புரிஞ்சுங்க, ஊழியக்காரனுக்கு முன்னாடி வேலை செஞ்சாலும் யாருக்கு வேலை செய்றீங்க? கர்த்தருக்கு செய்யுங்க. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. யாருக்கோ போய் வேலை செய்யணும் பிரதர், அது ஊழியம் கிடையாது. ஊழியக்காரனுக்கு முன்னாடி கர்த்தருக்கு செய்யணும். நீங்க இங்க ஆலயத்துல பாய் மடிச்சீங்கன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்றீங்களா, ஊழியக்காரருக்கு வேலை செய்றீங்களா? எப்படி சொல்றீங்க? என்ன தேவனுடைய ஆலயம். நீங்க ஊழியக்கார் வீட்டுல போயிட்டு அவருக்கு துணி துவச்சு போட்டீங்கன்னா யாருக்கு வேலை செய்றீங்க? யாருக்கு செய்றீங்க? அது புரிஞ்சுங்க. அல்லேலூயா. அப்ப நான் யாருக்கு செய்யணும்? என் தேவனுக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தம். ஏன்னா அம்மா மறந்துட்டாங்க, அப்பா மறந்துட்டாங்க, உறவுகள் மறந்து போனாங்க, அவர் என்னை மறக்கவே இல்லை. இன்னும் நினைக்கிறாரு, நினைத்தபடினால எனக்கு புதிய வாழ்வை கொடுத்தாரு, புதிய வழிகளை கொடுத்தாரு, என் வாழ்க்கையை உயர்த்தினாரு. ஆனா நான் மறந்துட்டேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை மாதிரி கிடையாது சாமுவேலு. அல்லேலூயா. உண்மையாலுமே சாமுவேலுன்னு பேர் வச்சவங்களும் பேரு பெற்றவர்கள் தான் சொல்லணும். ஆனா அந்த பேருடைய அர்த்தம் தெரியணும், ஆண்டவருக்காக அவர் செய்த பணி தெரியணும். அல்லேலூயா. தெரியாதவங்களுக்கு இந்த பேர் வச்சா என்ன ஆச்சு? அந்த பேருடைய அர்த்தமும் புரியாது. அல்லேலூயா. அவர்கள் செய்த வேலை. அந்த சாமுவேலை பாருங்க, வேதத்திலே காண்பிக்கப்படுகின்ற சாமுவேல் எப்படியாப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்று பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளை காண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை வசனம் அபூர்வமாய் அல்லது பிரத்யட்சியமாய். நம்ம பாப்போம்ல, திடீர்னு நம்ம பிள்ளைங்க திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துரும். அது அப்படியே அபூர்வமா இருக்கும். ஐயோ, எப்படி இருக்கு தெரியுங்களா? காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கு முன்னாடி நம்ம மாட்டினா அது பரவாயில்ல, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் ஏன் உன்னை எதுனா பண்ண போறேன், நீ கம்முன்னு போ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க இன்னைக்குனா ஒரு நாள் நம்மளுக்கு கீழ்ப்படிச்சுன்னா அபூர்வமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையும் அப்படிதான் இருந்துச்சு. அல்லது பிரத்யட்சியமா கிடைக்கவே கிடைக்காது, அதிசயமா தேடி என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா உண்டு. நம்மளாம் சொல்லுவீங்களா, பிரதர் நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் பிரதர், அங்கே வானத்திலே ஒரு சத்தம் கேட்டது, மகிமை நிறைந்தவர் வெளிப்பட்டார், அவருடைய எக்கால துணியை கேட்டேன் என்று நம்ம சில சத்தத்தை கேட்போம், சில விஷன்களை பார்ப்போம் இல்லையா? அது பிரத்யட்சியமா இருக்கும். அதுக்கு முன்னாடி எதையோ பார்த்திருப்போம். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய தரிசனம் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. எத்தனை கனவு கண்டிருப்போம், அதெல்லாம் மாறிட்டு இருக்கும். நான் என் வாழ்க்கையில கண்ட ஒரு தரிசனத்தையும் மாத்தணும்னு நினைக்கல, மறக்கணும்னு நினைக்கல. தேவன் இம்மட்டும் என் இருதயத்தில் அதை வைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் 2008 நினைக்கிறேன், உபவாச கூட்டத்தில் நிறைய முறை சொல்லியிருப்பேன், தேவனுடைய பாதச்சுவடை நான் கண்டேன். ஆண்டவர் நடந்து போற காரியத்தை நான் பார்த்தேன், தரிசனமா பார்க்கிறேன். இன்னும் என் கண்ணை விட்டு மாறல. 2007 கர்த்தர் 2:40 என்னோடு கூட பேசின சத்தத்தை இன்னும் நான் மறக்கல. அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்பது கூட இன்னும் கூட அறிந்து வைத்திருக்கிறேன். அது மறக்கவே முடியாது. நான் அதை பார்த்த மறந்துட்டேன், இதை பார்த்த மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துடலாம். கர்த்தர் கொடுக்கிற எந்த தரிசனத்தையும் நீ மறக்க மாட்ட. அது பிரத்யட்சியமானது, அது அபூர்வமாய் கிடைக்கின்றது. அல்லேலூயா. அது உங்களால மறக்கவே. அதனாலதான் யோசிப்பு போய் யாருக்கிட்ட சொல்றான், அண்ணன் தம்பி கிட்டலாம் சொல்றேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, நைட்டு ஒரு கனவு கண்டனா, அந்த கனவுல நான் ஒரு அரிக்கட்டு தெரியுமா, நிறைய கோதுமை மென்னையெல்லாம் வச்சுக்கிற அரிக்கட்டுறா, என்ன சுத்தி 11 அரிக்கட்டு இருந்துச்சுடா. அவங்க சொல்றாங்க, யாரடா சொல்ற?
அந்த நிமிர்ந்திருந்த அரிக்கட்டு யாரு? யாருப்பா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. யோசேப்பு மட்டும் இல்ல, தரிசனத்தை கண்ட எல்லோரும் நிமிர்ந்து நிற்கிற அரிக்கட்டுகளே. அல்லேலூயா. முடிஞ்சிருக்கிற அரிக்கட்டுல யார் தெரியுமா? கர்த்தர் பார்த்தாலும் நான் எங்கேயோ என் வேலையை பார்க்குறேன், என் பொழப்ப பார்க்குறேன், நான் ஆடு மேய்க்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். குனிஞ்சு இருக்கிற அரிக்கட்டு அது நிமிரவே நிமிராது. ஆடை மேய்க்கல்லாம் பாருங்களேன். யோசேப்பு ஆடை மேய்க்கல பாத்துக்கிறீங்களா? யோசேப்பு வேதத்துல எங்கன்னா ஆடு மேய்ச்சி தரணும் போடப்பட்டிருக்கா? அப்பா கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, ரொம்ப வீட்டுக்கு செல்ல புள்ள. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு செல்ல பிள்ளையா இருந்த பாரு, நீ எதையும் செய்ய தவிர தேவன் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. இதான் கர்த்தருடைய செல்ல பிள்ளை. அவர் ஆடையை கொடுப்பாரு, அலங்கரிப்பாரு, எல்லா காரியத்தையும் செய்வாரு. நீ ஒரு காரியமும் செய்ய வேணாம். ஆண்டவர் அவரை எதுக்கு பயன்படுத்தினார் சொல்லுங்க? விசாரிச்சுட்டு வா, அண்ணன் தம்பி எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டு வா. விசாரிப்பதற்காக பயன்படுத்தினார். ஆனா உலகத்தான் 3 நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவன் ஆடு மேய்க்கணும், மணிக்கணக்கில் மேய்க்கணும், நாள் கணக்கில் மேய்க்கணும். நீங்க பாருங்க, யோசேப்போடு கூட பிறந்த எல்லாம் முன் ஜெனரேஷன் எல்லாமே என்ன பண்ணாங்க? ஆடு மேய்த்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு பேரு இடையர்கள். எகிப்துல இடையரை கண்டாலே பிடிக்காது, அருவருப்பான். அல்லேலூயா. ஆனா ஆடு மேய்த்திருந்த யோசேப்பை தான், ஆடு மேய்க்காத தேவனுக்கு கீழ்ப்படிந்த தரிசனத்தை கண்ட யோசேப்பை தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் வைத்து அழகு பார்த்தார். அவர் நினைச்சிருந்தா ராஜாவை தூக்கிட்டு கூட வச்சிருப்பாரு. ஏன்னா அவனிடத்துல தேவனுடைய தரிசனம் உண்டு. உன்னிடத்துல தேவனுடைய தரிசனம் இருக்குமானால் உன் அரிக்கட்டு என்னைக்குமே நிமிர்ந்துதான் இருக்கும். காலையில அதைத்தானே தேவன் வாக்குத்தத்தத்துல சொன்னாரு, உன் தலையை உயர்த்துவேன். அல்லேலூயா. ஏன்னா உன்னிடத்துல தேவ தரிசனம் உண்டு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறதை பாருங்கள். அபூர்வமாய் பிரத்யட்சமாய் என்ற வார்த்தையே அங்க வேதத்துல சொல்லப்பட்டு தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டு இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் என்னாச்சு? ஏலி கண்ணு கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. ஆனா சாமுவேலை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இங்க ஊழியக்காரரை மட்டும் தேவன் பார்ப்பாருன்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிற தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுற எல்லா சாமுவேலையும் தேவன் பார்த்து கொண்டே இருப்பாரு. தேவனுக்காக செயல்பட ஊழியக்காரருக்கு முன்னாடி நான் செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யறையான்னு சொல்லிட்டு எந்த மனுஷன் தேவனுடைய காரியத்தை செய்யறனோ அவங்க எல்லாரும் மேல தேவனுடைய கண்கள் பதிந்திருக்கும். அவர் ஏற்ற வேலையில அந்த மனுஷனை உயர்த்துவாரு. அவன் ஓடினாலும் இலைப்படைய மாட்டான், நடந்தாலும் அல்லேலூயா. அவன் நிச்சயமா எப்படிதான் இருப்பான்? எப்படிதான் இருப்பான்? யாக்கோபு போல ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். அல்லேலூயா. பக்கத்துல கேட்கறது சொல்லுங்க, அவன் நிச்சயமா யாக்கோபு போல ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். ஏன்னா யாக்கோபுக்கு ஒரு பெரிய குணாதிசயம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அவரு ஜெனட்டிக் முறையில் ஆடு திருடுவார். பிரதர், நம்மளாம் பார்க்கறதுலாம் எதை தான் பார்ப்போம்? அவன் ஆடு திருடுறான், அவன் இதை பேசுறான், அதை பண்றான். அவன் கிட்ட இருக்கிற நல்லதை பார்க்கவே மாட்டோம். உங்ககிட்ட இருக்கிற நல்லதை பார்க்கிற அளவுக்கு நீ நடந்துக்கோ. தேவன் யாக்கோபை பார்த்தா எப்படி பார்ப்பாரு சொல்லுங்க? குணசாலியா பார்ப்பாரு. அல்லேலூயா. கூடாரவாசியா பார்ப்பாரு. நல்ல என்ன பண்ணுவாரு? போராடுகின்றவனாய் பார்ப்பாரு. அல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். போராடி ஜெபிக்கிற குணம் யார்கிட்ட இருக்குது? அதனால ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, யாக்கோப்பு நல்லா போராடுவான். நம்மால் போராடவே ஆடாது, ஆனா சொல்லும், நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, நல்ல போராட்டம் போராடுறேன். உங்ககிட்ட நான் தான் போராடுறேன். அல்லேலூயா. வேதம் அங்கே சொல்லுகிறது, சாமுவேலை பார்த்து, ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் என்னாச்சு? இருள் அடைந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தின் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் எங்க போய் படுத்துஇருந்தாரு? எங்க போய் படுத்திருந்தாரு? ஏலி கொஞ்சம் தள்ளி படுத்துனுங்கிறாரு. சாமுவேலோ தேவ சமூகத்து பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்கிறாரு.
இல்லைன்னா சத்தம் யாருக்கு கேட்டிருக்கோம்? ஏலிக்கு தானே கேட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட். ஒருவேளை ஏலி உள்ள படுத்துனுக்கிறாரு, சாமுவேல் வெளியே படுத்துக்கிறாருன்னா யாருக்கு சத்தம் கேட்டிருக்கணும்? ஏலி கேட்டிருக்கணும். ஏலிக்கு காது கேட்காதுன்னு சொல்ல, கண்ணு தான் இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், தேவ சமூகத்தில் தேவ வார்த்தையை தவறா புரிஞ்சு கொள்றோம். அவருக்கு கண்ணு தெரியலன்னா கூட பக்கத்துல இருந்தாருன்னா அந்த அறையில கூப்பிடுறது கண்டிப்பா என்ன பண்ணிருக்கோம்? கேட்டிருக்கோம். சில காதெல்லாம் இருக்குது, பாம்பு காது, கீழே பேசினா கூட மேல கேட்டுருது. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, நம்மள சொல்ல அவரு. அல்லேலூயா. நம்ம இங்க பேசின்னு இருப்போம், பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு கேட்டுரும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்க ஏலி வெளியே படுத்திருந்தான், சாமுவேலோ தேவன் அண்டையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும், என் அம்மா விட்டு போயிட்டாங்க, அப்பா விட்டு போயிட்டாங்க, உறவுக்காரங்க மறந்து போயிட்டாங்க, யாரும் என்ன நினைக்காத போது என்னை நினைத்தவர் நீதானே ஐயா, உன்னை தவிர நான் யாருக்கிட்ட போவேன்? அல்லேலூயா. அந்த நினைவுகள் உன்னிடத்துல இருக்குமானால் கர்த்தர் உன்னை பார்ப்பது நிச்சயமே. இன்னைக்கு இத்தனையாய் சாமுவேலை பத்தி பேசினேன்னு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் தனிமையா இருக்கும் போதெல்லாம் உனக்கு சொல்லுவான், ஆண்டவரே நீங்க என்ன நினைச்சீங்க ஆண்டவரே, அதனால இன்னைக்கு நான் மனுஷிகா மதிக்கப்படுறேன் ஆண்டவரே. அங்கே ஏலி வெளியே படுத்துங்கிறான், ஆண்டவர் கூப்பிடுறாரு. இப்ப கூப்பிட்ட மாத்திரத்துல நம்ம பசங்க உடனே என்ன பண்ணுவாங்க? எஸ் சொல்லுங்க அப்படி நான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஒரு பையனை பார்க்கிறேன், அவங்க அப்பா கூப்பிடுறாரு, அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பாரு என்னையே தான் கூப்பிட்டுக்கிறான், எப்ப பாரு என்னையே தான் கூப்பிட்டுக்கிறான். இப்ப அப்பா என்ன ஆயிட்டாரு? ஆனா அவருக்கு தெரியல, அவர் நாளைக்கு அப்பாவா போறாரு. அல்லேலூயா. அவரு அப்பாவும் போது அவரு புள்ள என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? இவர் கூப்பிட்டுக்கிறான்னு சொன்னார்ல, அவங்க பிள்ளை என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தனியா கேளுங்க, சர்வீஸ் பண்ணி சொல்றேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எதை விதைச்சாலும் இருக்கணும். அல்லேலூயா. ஆனா இங்க சாமுவேல் பாருங்களேன், அவர் எதை விதைக்கிறாருன்னு பாருங்க. வாசிங்கம்மா வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அல்லேலூயா. ஏலியை கூப்பிடல, யாரை கூப்பிடுறாரு? ஏன் சொல்லுங்க? சாமுவேலை பார்த்தாரு, தேவன் கூப்பிடுறாரு. பார்க்கத்தக்கதாக சாமுவேல் நடக்கிறாரு, அதான் பிரச்சனை. ஏலி நடக்கல, பார்க்கத்தக்கதாக சாமுவேல் நடந்தாரு. கர்த்தர் பார்க்கிறாரு, சாமுவேலை கூப்பிடுறாரு. என்ன நடக்கிறதா? சாமுவேலுக்கு புரியல, யார் கூப்பிடுறதுன்னு தெரியல. ஒரே சிந்தனை, யாரோ கூப்பிடுறாங்க, என்ன யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா போறாரு. நடக்கிற காரியத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, தெரியல, சின்ன குழந்தைக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணாரு? ஓடிட்டார். உடனே சத்தம் கேட்குதுப்பா, நான் உடனே ஓடணும். தேவன் தெரியாத போது நீ தேவனை தேடி ஓடிப்பாரு, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருவார். அல்லேலூயா. ஆகார் இதுதான், தேவனை நான் சரியா தெரிஞ்சுக்கல, ஆனா என்னை தேடி வந்த தேவனை இப்ப நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டான். அந்த அம்மா சொல்லுது, என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொன்னதான். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசத்துல ஜெபம் பண்ணும்போது ஒருவேளை யாரு பார்த்திருக்க முடியாது. ஆகார் ஒருவேளை சரியா பார்த்திருக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வரும்போது ஆகாருக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவரே நீர்தானோ ஆபிரகாம் என் தேவன், கும்பிடுகின்ற தேவன் நீர்தானோ என்று சொல்லி அந்த அம்மா உடனே சரண்டர் ஆயிடுச்சு. இப்ப சாமுவேலும் அப்படிதான், எனக்கு தேவனை தெரியாது, தெரியாத நாட்கள், ஆனா நான் ஒரு காரியம் செய்வேன், நான் ஓடுவேன், அவர் பக்கத்துல கிட்டிச்சேரத்தக்கதாக ஓடுவேன். அவர் தான் ஒரு நாள் கூப்பிடுற நேரம் எனக்கு தெரிய வர வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். வாசிங்கம்மா. ஏலியின் இடத்தில் ஓடி, இதோ இருக்கிற, என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடலப்பா, என்ன பண்ண, திரும்பி போய் படுத்துக் கொள்ளுன்றான். ஏன்னா ஏலி கூப்பிட்டாதானே சொல்லுவான், ஏலி கூப்பிட்டாதானே சொல்லுவான். அவனுக்கு வளர்த்தோறதுக்கெல்லாம் எண்ணம் கிடையாது. நீ எப்பயுமே எங்கதான் இருக்கணும். அல்லேலூயா. ஏலிக்கு வேற சிந்தை. அல்லேலூயா. அங்க வளர்த்து, ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை முன்குறிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், ஏலியின் மத்தியில இருந்தாலும் கர்த்தர் வளர்த்துருவாரு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிரதர், இங்க போனா இவரை பார்த்தா தான் பிரதர் வளர முடியும். இல்ல இல்ல, நீ கர்த்தரை தேடி எங்க வேணாலும் போயேன், எந்த இடத்துல போனாலும் நீ நடப்பட்ட திராட்சை கொடியாய் மாறி போவாய்.
அல்லேலூயா. நீ அத்தி மரமாய் இருப்பாய், ஆண்டவருக்கு கனி கொடுப்பாய். ஆனா ஒரு காரியம் புரிஞ்சுக்க, எங்க போனாலும் தேவனுடைய சத்தம் கேட்கிற மாதிரி போகும். அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. ஏலி ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, நீ திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் என்ன பண்ணிட்டான் மறுபடியும்? அல்லேலூயா. சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. வாசிங்கம்மா தொடர்ந்து. மறுபடியும் சாமுவேலை யார் கூப்பிடுறது? கர்த்தர் கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து, தடை பண்ணல, இப்பதான் போய் கேட்டேன், அவர் இல்லைன்ட்டாரு அப்படின்னு நான் சொன்னான். மறுபடியும் போறான். ஆண்டவரே, எனக்கு தெரியலனாலும் நான் தெரிந்து கொள்ளத்தக்கதாக போறேன். ரெண்டாவது காரியம், அவன் போய் கூப்பிட்டான். வாசிங்க மறுபடியும். என் மகனே, நான் உன்னை கூப்பிடல, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேலுக்கு யாரு தெரியல? கர்த்தர் தெரியல. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தரை தெரியும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தரை தெரியும்? அல்லேலூயா. கர்த்தரை தெரிஞ்சு கொள்வது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதனால தான் தேவ சமூகம். அவரை சரியா புரிஞ்சுக்கிறனால தான் விட்டு விட்டு ஓடிடுறோம். அவரை சரியா புரிஞ்சுக்கிறதுனால தான் அவரிடத்துல அட்டாச்மெண்ட்டே இல்லாம இருக்கிறோம். அவரை சரிந்தா புரிந்து கொள்ளாத முடியாததுனால தான் கம்யூனிகேஷனே அவரிடத்துல இல்லை. உலகத்துல எல்லாரும் கூட கம்யூனிகேஷன். நம்மளுக்கு வாட்ஸ்அப்பை திறந்தா கம்யூனிகேஷன், யூடியூப்பை திறந்தா கம்யூனிகேஷன். அல்லேலூயா. ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டர் வரைக்கும் எதில் தாங்கிறீங்க? கம்யூனிகேஷன்ல தான் இருக்கிறீங்க. பட் காடோடு கூட, கர்த்தரை குறித்து உங்களை ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்க சாட்சி சொல்லுங்க பிரதர் அப்படின்னா எப்படி சாட்சி சொல்லுவீங்க? கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. நீங்க கிறிஸ்டின் தானே, நீங்க சாட்சி சொல்லுங்களேன் அப்படின்னு உங்களை சாட்சி சொல்லுதுன்னா, இல்லை கர்த்தரை குறித்து சொல்லுங்கன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? பார்த்தீங்களா, நம்ம நிலை இதுதான். யாருன்னா ஒருத்தர் நான் சொல்றேன் இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்களா? எல்லாம் என்னவோ கோயிலில் உண்டி திருடி மாட்டிக்க மாட்டாங்க. ஐயோ, இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு. நம்ம நல்லா அதுதான், இன்னும் கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்கல. ஆனா எனக்கு கர்த்தரை தெரியும், கர்த்தரை தெரியும் அப்படின்னு சொல்லுறது. எந்த அளவுக்கு தெரியும் கேட்ட தெரியாது. தெரிஞ்சா கூட என்ன பண்ண மாட்டோம், வெக்கமாகுது பிரதர் சொல்றதுக்கு. கர்த்தர் உன்னை ரட்சித்ததுக்கு வெக்கப்படுறாரு, உன்னை தெரிந்து கொண்டதுக்கு வெக்கப்படுறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை குறித்து இன்னும் தெரிந்து கொள். நீ தெரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதாகத்தான், மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கத்தக்கதாகத்தான் தேவன் உன்னை தெரிஞ்சு கொண்டார். இப்ப யாரு கேட்டாலும் கர்த்தர் எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லணும் தெரியுங்களா? நான் பாவத்துல வாழ்ந்தேன், பரிசுத்தம் இல்லாம இருந்தேன், என் வாழ்க்கையில நேசர் வந்தார். அவர் என்னை மாற்றினார், என் பாவத்தை மாற்றினார், என்னை பரிசுத்தத்திலே நடத்தினார். என் வாழ்க்கை மாறினது, பேச்சு மாறினது, வழிகள் மாறினது. நான் தேவனுக்கு பிரியமாய் வாழுகின்றேன். இன்றும் என்னை அவர் நடத்துகின்றார், இனியும் என்னை நடத்துவார். இப்ப இதுல நான் என்ற பொசிஷன் எவ்வளவு வந்து சொல்லுங்க? உங்களை பத்தி எவ்வளவு சொன்னீங்க? பாவத்துல இருந்தேன், தேவன் எனக்குள்ள வந்து அவள் தான் முடிஞ்சு போச்சு. நான் பாவத்துல இருந்தேன், தேவன் என் வாழ்க்கையில வந்தாரு, என்னை நடத்தினாரு, என்னை பரிசுத்தப்படுத்தினாரு, என் பாவத்தை மாத்தினாரு. இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தேவன் 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 தேவன். இதுதான் சாட்சி. சாட்சி எப்படி நம்ம சொல்லணும்? சாட்சி சொல்லணும், ஏஞ்சு சொல்லுவோம். 25% மட்டும்தான் உன்னை பத்தி சொல்லணும், 75% தேவனை பத்தி சொல்லணும். நல்லா தேவனை அறிஞ்சவங்க 5% மட்டும்தான் என்னை பத்தி சொல்லும்போது 95% என்னை நடத்தி வந்த என் தேவனை குறித்து மட்டும்தான் சாட்சி கொடுப்பேன். இதுதான் சாட்சி. சாட்சி சொல்லணும்னா ட்ரெயின் ஓட்டுதுங்க, அப்படியே அப்படி போகுது பிரதர், அப்படியே வந்து அப்படி சுத்துது. இங்க சாமுவேல் சொல்லுகின்ற காரியத்தை கவனிங்க. வாசிங்கம்மா, வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் இசை. தேவன் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பாரு. நீ கீழ்ப்படுறியா கீழ்ப்படுறேன்னு பார்த்து கீழ்ப்படிய கூடுமானால் நிச்சயம் தேவன் உன்னை நடத்துவார். கீழ்ப்படியாவிட்டால் கீழ்ப்படியாய் மாறி போவாய். உனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் உனக்கு முன்னாடி போறதுக்கு நீ தான் எப்படி இருப்ப?
அல்லேலூயா. ஏன் தேவன் ஏலிய கைவிட்டார் தெரியுங்களா? அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனான். அல்லேலூயா. இங்க நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேனா கண்டிப்பா கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். அதை நீங்க பாப்பீங்க. அங்க வேதம் சொல்லுது, 3வது முறை மறுபடியும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாரு. வாசிங்கம்மா. அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகின்றார் என்று ஏலி. ஏன்னா அவன் ஒவ்வொரு முறையும் கூப்பிடும் போது இவன் பர்த்துக்குன்னு பதில் சொல்லு கேக்குறேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை கூட என்ன சொல்லுவோம்? செல்ல இங்கதானே இருக்கிறேன், எங்க போயிட்டேன்? அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, உன்னை பத்தி தான் அவர் சொல்றாரு. சிரிப்பு வேற. அல்லேலூயா. எழுந்து போய் கேட்க மாட்டோம். நீ படுத்த படுக்க ரொம்ப உங்களுக்கு என்ன தெரியும்? வாய்ச்சிட்டு வர தவளை பைபாஸ்ல அடிபட்டு கிடக்க பாருங்க, அந்த மாதிரி வீட்டில் வந்து கிடக்கும். ஆனா வேலையில போய் என்ன பண்ண? உருண்டு ஓடும். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தாலே மயக்க நிலை தான். நேற்று நாங்கள் டைகருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அங்கே எங்களுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போய் வண்டியில் உக்காண்டோம். ஒரு நாயை கூட்டின்னு வராங்க, அதை பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு சாக்கு சொல்கிறாங்க. அது சாப்பிடும் போதே மயக்கச்சு ஊந்துருது. நாய் சாப்பிடும் போது என்ன ஆகுதான்? நம்ம வீட்லேயே இருக்குதுங்க. அது சாப்பிட்ட உடனே மயக்கச்சு ஊந்துருது. அத்தோடு எழுந்துக்கவே மாட்டேங்குது. வேலைன்னு சத்தம் கேட்டால் இன்னொரு மயக்கம் வந்துடுது. கூப்பிட்டா இன்னொரு மயக்கம் வந்துடுது. சொல்லும் கேட்கிறேன். சாமுவேல் எத்தனை முறை கூப்பிட்டாலும் சரி, ஏலி கிட்ட போய் கேட்பாரு, சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அதனாலதான் தேவன் சாமுவேலை உயர்த்தினார். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவான்பா. எத்தனை முறை கூப்பிட்டாலும் வருவான்பா. அவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான்? முகம் கோணவே மாட்டான். சாமுவேலுக்கு முகம் கோணவே. அல்லேலூயா. 36 வெட்டி முகம் இப்படி போயிடும். அல்லேலூயா. அது கீழ்ப்படியாது. ஏன்னா கர்த்தர் எதை தான் பார்ப்பாரு? முகத்தை பார்ப்பாரு. முதல்ல ஆபேலையும் காயினையும் உண்டாக்கி இருந்தாரு. காயின் கிட்ட என்ன சொல்றாரு? முகநாடி வேறுபட்டுக்குது, நல்லா இருந்த மூஞ்சி தான் இப்ப அப்படியே முறைச்சு பாக்குது. எதுக்குடா பாக்குற? என்னையா நீ பாக்குற? நானும் அதனால தான் உன்னை பாக்குறேன். அல்லேலூயா. நல்லா இருந்த மூஞ்சி தான் இப்ப நீட்டு மூஞ்சி ஆயிடுச்சு. முறைச்சு எப்படி ஆயிடுச்சு? மூஞ்சி நீட்டு மூஞ்சி ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடும் போது கீழ்ப்படிந்து போறேன். நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ பெரிய வயசு வரைக்கும் அப்படியே இருப்ப. உன் அழகு மாறவே மாறாது. ஆண்டவர் அழகான கண்ணை கொடுத்து, அழகான மூஞ்சை கொடுத்து, உன் அழகான சிரிப்பை கொடுத்தா அது சிரிக்கவே மாட்டேங்குது பிரதர். வெளியே போனா சிரிக்க மாட்டேங்குது. வெளியே போனா சிரின்னு சிரிக்குது. உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது. அல்லேலூயா. சாமுவேல் எத்தனை முறை கூப்பிட்டாலும் சொல்லுவாரு, சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். இனி பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோர் கூடும் போது என்ன தெரியுமா பண்ணணும்? எழுந்து போய் கேட்கணும். எப்படி கேட்கணும்? இல்ல வாழ்க்கையில வளரவே மாட்டீங்க, அப்படியே தான் இருப்பீங்க. அல்லேலூயா. நீ விதைக்கிறத உன் பிள்ளை இங்க வந்து அறுக்கும். நீங்க என்னாச்சு எழுந்து கூட போக மாட்டீங்க. உன் பிள்ளை உன் வார்த்தையை கேட்காதுங்க. அல்லேலூயா. வாசிக்குமா. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டார். அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லின்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்தாரு. இதுவரைக்கும் அவன் வந்தான், இப்ப கர்த்தர் வராரு. நீ கீழ்ப்படிந்து பாரு, கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். ஏன்னா ஒரு பார்க்கிறவரே. அல்லேலூயா. ஊழியத்தின் கூட வரமாட்டான், ஆனா கர்த்தர் நான் கூப்பிட்டா வந்துடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் வந்து பாருங்க பிரதர். காலையில வந்து அங்க பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, காலையில வந்த நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவதிகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா திரும்பவும் வரத்தக்க வரீங்கன்னா உங்களுக்குள்ள சாமுவேலின் அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. அது மறுபடியும் உங்களை ஏக்கி கொண்டே இருக்கும். உங்களுக்கு சோர்வு வராது.
நான் ஓடினாலும் பக்கத்துல ஓடினாலும் இளைப்படையேன், நடந்தாலும் சோர்வடையேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடுற. அல்லேலூயா. உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த மாதத்துல சொல்றேன் பாரு, நீ எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு செய்கின்ற காரியம் மேன்மை நிறைந்ததா இருக்கும். ஏன்னா கர்த்தரை தேடின தெரியுமா, அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டாரு, அவர் இறங்கி வந்துட்டாரு. அல்லேலூயா. நீ பாருங்க, இந்த மாசம் பூரா நீ ஓடுவ, நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ எதையும் தேடாத, எல்லாம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. ஆனா கர்த்தரை நீ தேடாவிட்டால் இருக்கிறதும் கெட்டது போயிடும். அல்லேலூயா. வாசிங்கம்மா, வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளும் அதை துணித்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? 19வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. காது 2 என்ன பண்ணும்? துடித்துக் கொண்டே இருக்கும். சாமுவேல் வளர்ந்தான். என கீழ்ப்படுகிறவனோடு கூட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவங்கள கர்த்தர் பார்ப்பாரு, அவனோடு கூட இருந்தாரு. வாசிங்கம்மா. அவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து விட போகவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் சகல இஸ்ரவேலரும் விளங்கினது. அல்லேலூயா. கேட்கிற காதல் சந்தோஷப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி. ஒரு இடம் இல்ல, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பல நாட்டுக்கு தேவன் அவரை தெரியப்படுத்தினார். பல இடத்துல தேவனுடைய மனுஷன் என்பதை அறிந்து கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் கீழ்ப்படிதலே. அவர் தன்னை கண்ட தேவனை கண்டு விட்டார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, நான் படுத்திருக்க விரும்பல, நான் எழுந்து போய் கேட்பேன் என்னை யார் கூப்பிட்டதுன்ட்டு. அவன் சின்ன சோம்பலுக்கு இடம் கொடுக்கல. கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவனுக்காக இறங்கிட்டாரு. இப்போ தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவரை கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க? அல்லேலூயா. அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். அவங்க அப்பா பேரை சொல்ல, அவங்க அம்மா பேரை சொல்ல, அவர் உடன் பிறந்தவர் பேரை சொல்ல, ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி இவர் என்று சாமுவேலை குறித்து சொன்னார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீ உன்னை காண்பவரை நீ கண்டுவிட்டால், இல்லை உன்னை பார்க்கிறார் என்ற அந்த எண்ணம் உனக்குள்ள வந்து விட்டால், நீ செயல்படுகின்ற செயல்பாடுகள் வேறு விதமே. அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்போ வார்த்தையால தான் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரோடு சொல்லுவார், ஆண்டவரே நீங்க எங்களை பார்க்கிறவங்க, நீங்க எங்களை பார்க்கறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்களை பார்க்கறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 7வது அதிகாரம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்கள் விடுவிக்கும்படிக்கு இறங்கி, ஆகையால் என்னைக்கு எப்படி சாமுவேலுக்கு அவர் இறங்கி வந்தாரோ அதே போல அவர் விடுவிக்கத்தக்கதாக இப்பொழுதும் இறங்கி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். ஆண்டவர் உன்னை கூப்பிடுறார், நீ வா, நான் உன்னை ஊழியக்காரனா மாத்த போறேன், ஊழியக்காரியா மாத்த போறேன் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் தங்களை ஒப்பு கொடுக்க போற பிள்ளைங்கலாம், ஏதோ கும்பல்ல நான் தான் கை தூக்குறேன் தூக்காத, அடி பயங்கரமா விழும். துணிகரமா எது செஞ்சாலும் அடி விழுங்க.
ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே உண்மையா நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, ஒரு சாமுவேலை போல கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. இது வேதத்துல நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, எத்தனை முறை வந்தாலும் எல்லா காதுகளிலும் துணித்து கொண்டிருக்கத்தக்கதாக சாமுவேல் தீர்க்கதரிசியாய் மாற்றினதற்கு காரணம், நீ பார்ப்பதை அவர் பார்த்து விட்டார். அன்னைக்கு எகிப்தில் உள்ள தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தவர், நம்மிடத்துல சாமுவேலை கொண்டு பேசினவர் என்று உங்களையே என்னையும் பார்க்கிறார். இப்போ ஒரு காரியம் செய்ய போறோம், உண்மையா நான் ஊழியம் செய்ய போறேன், நான் உண்மையா இருக்க போறேன், ஏசப்பா என்ன பார்க்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன், இன்னைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, சொல்லத்தை தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. அப்படின்னு ஒப்புக்கொள்ற பிள்ளைங்க, ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு, என்னை பார்க்கிறாரு, என்னை முன்குறிச்சிருக்கிறாரு, என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாருன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் அப்படி தேவ சமத்துல இருந்து நில்லுங்க. மத்த எல்லாம் கண்களை மூடுவோம், மத்த எல்லாம் கண்களை மூடுவோம், யாரும் கணக்கு இருக்கக்கூடாது. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க மட்டும் எழுதி நில்லுங்க.